உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ அப்பளம் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் நீங்கள் பார்த்து நம்ம டேரெக்டாக அப்பளம் வாங்கிட்டு உடனே நம்ம எண்ணெயில் போடும்போது நிறைய எண்ணெய் கஷ்டம் தங்கிருங்க. அந்த மாதிரி கஷ்டம் தங்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை கட்டு அப்பளம் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, அந்த அப்பளக்கட்டை ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல துணி, ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க. அந்த அப்பளம் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக மாவு பொருள் தங்கியிருக்குங்க. அந்த மாவு பொருள் எல்லாமே நம்ம அந்த துணியை வச்சு நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ரெண்டு பக்கம் நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது அந்த அப்பளம் மேலே இருக்கிற மாவு பொருள் எல்லாமே கீழே விழுந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பளம் ஃபுல்லாகவே இதே போல் நம்ம தொடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா அப்பளமே நல்லா நம்ம தொடச்சி எடுத்தாச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இந்த அப்பளத்தை மேலே அந்த மாவு பொருள் எல்லாமே தங்கியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாவு பொருள் எல்லாம் பாருங்கள் என் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளேட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள். ஒரு துணி வச்சு நீங்கள் தள்ளிட்டு பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாவு பொருள் எல்லாமே அந்த எண்ணெய்க்குள்ளே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தங்கிருங்க. அந்த மாதிரி கஷ்டம் தங்கிடுச்சு எண்ணெய் கலர் மாறி போகும், எண்ணெயுமே சீக்கிரமாக உறிஞ்சிருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண அப்பளம் ஃபுல்லாகவே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ண அப்பளம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலால் நீங்கள் ஒரு கொஞ்சமாக நீங்கள் ரேஷன் அரிசியோ அப்படிலாம் சாப்பாட்டு அரிசியோ அது மேலே நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமுத்து போக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.